தமிழகத்தில் முஸ்லிம் மக்களின் பிரச்சனைகளை பிரதானமாக முன்னெடுக்கும் மனிதநேய மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் இருக்கிறது. நரேந்திர மோடியின் உண்ணாவிரத நிகழ்வில் அஇஅதிமுக கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளதை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லா அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன். இது மிகவும் துரதிருஷ்டமான ஒரு நிகழ்வு. ஏனென்றால் உச்சநீதிமன்றம் மோடி மீதான குற்றச்சாட்டுகள் எல்லாம் தவறானது அல்லது பொய்யானது என்று சொல்லவில்லை. அது ஒரு ட்ரையல் கோர்ட்ல நடைபெற வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாங்க. அதனால மோடி பரிசுத்தமான ஆகிவிட்டார் என்று சொல்ல முடியாது. அது தவிர அவர் அடுத்த கட்டத்துக்கு வருவார் என்று சொல்ல முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நிகழ்வுல பங்கு கொள்வது ஒரு தேவையில்லாத ஒரு செயலாக நாங்கள் கருதுகிறோம். ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற விழாவிலேயே மோடி அவர்கள் பங்கேற்றிருந்தார். அவருக்கு ராஜ மரியாதை வழங்கப்பட்டது. அந்த விழாவை நீங்கள் புறக்கணித்தீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் மீண்டும் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க இருக்கின்ற நிலையில் அதிமுக மிகவும் நெருங்கி பழகுவது உங்களுக்கு சங்கடங்களை தருவதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? ராஜ மரியாதை எல்லாம் கொடுக்கவில்லை. முதல்வர்களுக்கு அழைப்பு கொடுத்தது போல மோடிக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டு அவர் அந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டார். அவர் அந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்டதனால தமிழக முதலமைச்சருடைய பதவியேற்பு விழாவில் நாங்க பங்கு கொள்ளவில்லை. அதிமுகவுக்கு என்று சில கோட்பாடுகள் உண்டு. ஒரு தேர்தல் கூட்டணி அப்படின்னு வைக்கும் போது சில குறைந்தபட்ச செயல் திட்டங்களை வைத்துதான் நாங்கள் அந்த கூட்டணியை ஏற்படுத்துகிறோம். எங்களுடைய எதிர்ப்பை காட்டும் வகையில் தான் அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்தோம். ஆனா அதுக்கும் உள்ளாட்சி தேர்தலுக்கும் முடிச்சு போட வேண்டாம். உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே தான் மனிதநேய மக்கள் கட்சி தொடர்ந்து இருக்கும். எங்கள் கூட்டணி வெற்றி பெறவும் செய்யும். மோடி அவர்களுடைய உண்ணாவிரத போராட்டம் நடக்கும் அரங்கிலேயே ஏராளமான முஸ்லிம்கள் பாரம்பரிய உடையில் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக அவர் தொடர்ந்து குஜராத்திலே வளர்ச்சி பாதையில் முன்னெடுத்து வருகிறார் என்று இப்பொழுது அமெரிக்கா கூட கூறுகிறது. இதன் காரணமாக முஸ்லிம்கள் மத்தியில் மோடி மீதான பார்வை மாறியிருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக மாறவில்லை, மாறவும் முடியாது. சில வர்த்தக நோக்கங்களுக்காக ஒரு மாநில முதலமைச்சர் பங்கு கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில குறிப்பாக போரா சமுதாய முஸ்லிம்கள் வேண்டும் என்றால் அதை பங்கு கொண்டிருக்கலாம். மனிதநேய மக்கள் கட்சியின் ஜவஹர்லா